வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலேயும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. மகர ராசி, இந்த மகர ராசிக்கு வந்து இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? உங்களுடைய பொது பலனாக கிரக நகரங்களை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? மகர ராசி லக்னத்துக்கு சூப்பராக இருக்குது சார். ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க இந்த 7.5-8 வருஷம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த ஜூன்லேருந்து குரு பகவான்லாம் அவங்கள பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயம், என்னென்னலாம் இந்த 7-8 வருஷத்தில் நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த நல்லது அவன் பண்ணுறத வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா டிசம்பர் 5 வந்து ராகு பகவான் அவங்க வீட்டுள்ள வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பாட்டும் ஓட ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். பொதுவாகவே இந்த கிரக நிலவரம் எப்படி இருக்குது? இப்போ எல்லாமே சப்போர்ட் பண்ணுதாமா? ஆமாம். இவங்க தொழிலுக்கு, வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது சார். இப்போ ஏன்னா இவங்க ஒரு 7-8 வருஷம் வந்து வேலையில் நிறைய பேர் க்ரோத்தே இருந்திருக்காது. நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க. ப்ரைவேட்டாக இருக்கவங்க, கவர்மெண்ட்டாக இருக்கவங்க கூட நிறைய பேர் க்ரோத் இல்லாமல் வந்திருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற சேலரியோ டிரான்ஸ்ஃபரோ வராமல் இருந்திருப்பாங்க. எனக்கு ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஒரு மகர ராசி வந்திருந்தாங்க. அவர் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால் வேலை சேஃபு, சேலரி ஹைக்கு வருஷத்துக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு.
ஆனால் அவருக்கு வந்து வேலையில் இருக்கவங்க யார்கிட்டயோ காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டார். இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக நம்மளை பாதிக்கும். அதாவது அந்த அந்த வேலை செய்கிற வீட்டை பாதிக்கும், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பாதிக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்பவே கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருது. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகவே பெட்டர் ஆகிட்டே வருது அவங்க. ஓகே, நல்ல விஷயம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாமா? ஏன்னா 7.5 சனி ரொம்ப பாடுபடுத்திச்சு. திருமணம் தடை. 7.5 சனியில தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனிலேயே திருமணம் நடக்கல. இதன் பிறகாவது திருமணம் நடக்குமா? ஒரு சில பேர் வெறுப்பாயிட்டாங்க, திருமணமே வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டு ஓரம் போயிட்டாங்க. அது மாதிரி இருக்குது. திருமணத்துக்கு உண்டான காலமா எப்படி கூடி வரும்? ஆமாம், ஒன்றும் இல்லை சார். இப்போ மகர ராசி லக்னம் அவங்களுக்கு வந்து இப்போ 7ல் குரு பகவான் உள்ள வர்றாரு. போன வருஷமே நடுவில் வந்து போனார் வக்ரம். அப்போவே அவங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கும். இப்போவும் வரும் ப்ரப்போசல். இப்போ ஜூன் 2க்கு அப்புறம் இல்லை, இப்போவே ப்ரப்போசல் வர ஆரம்பிச்சிருக்கும். ப்ரப்போசல் வரும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பர். அதாவது நிறைய பேர் இப்போ ஜனங்க வந்து அஸ்ட்ராலஜி நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்காங்கன்னா சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். போன வருஷம் ப்ரொப்போசல்லாம் அரௌண்ட் அக்டோபர் டைம், ஆகஸ்ட் டைம்லாம் வந்துச்சான்னு பாருங்கள், வந்திருக்கும் ப்ரொப்போசல். அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறமா ப்ரொப்போசல் வரும். மகர ராசின்றதை விட அந்த மகர லக்னக்காரங்களுக்கு இது சூப்பராக வேலை செய்யும். ப்ரொப்போசல்ஸ் வரும், தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி இவங்களையும் லவ் பிரேக்கப்லாம் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா இந்த 7.5 சனியில் எல்லா விஷயமும் நடக்கும். லவ் பிரேக்கப்லாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் திருப்பியும் பிரிஞ்சவங்க ஒன்று பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். திருமணம் ஆகி நடுவில் பிரிஞ்சவங்க கூட திருப்பியும் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். அவங்களாம் ஒன்றா சேரனால நல்லபடியாக சேரலாம். அந்த லவ் பண்ணுறவங்க யாருன்னா கல்யாணமாக மாறலாம். இல்லை யாருன்னா பிரிஞ்ச தம்பதிகள் திருப்பியும் ஒன்றா சேரத்துக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மகப்பேறு, இதில் நிறைய பேருக்கு இந்த 7 சனியில் மகப்பேர்லாம் நிறைய பேருக்கு தள்ளி போயிருக்கும். அவங்களும் மகப்பேரை ட்ரை பண்ணனால இது வந்து ஒரு அற்புதமான வருஷமாக அமையும் இவங்களுக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் டிசம்பர் 5க்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது அந்த ராகு பகவான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பண்ண இது வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான். இப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க, சேர்ந்து வாழ முடியல. அதுக்குண்டான ஏதாவது பரிகாரம் மீன்ஸ்னா மலர் மருத்துவத்தில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா உங்களோட? நிறைய இருக்குது சார். சார் இது வந்து மலர் மருத்துவம் ஒன்று மட்டும் இல்லை. நம்மக்கிட்ட என்னென்னா நம்ம அந்த அஸ்ட்ராலஜி மலர் மருத்துவத்தையும் கலந்து கொடுக்கறதுனால சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி, அவ்வளோதான். என்னென்னா இவங்க அதே மாதிரி நாள் ஹோரை பார்த்து போகணும். இவங்களும் முக்கியமாக இவங்களுக்கு மகர ராசி லக்னம்ன்றதுனால வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. இதுக்கும் மலர் மருந்து நிறையா இருக்குது. என்னென்னா இப்போ மகர ராசி லக்னக்காரங்க எப்படின்னா, எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் சாமியாராகவே போகிறேன், இது எல்லாம் மாயை, எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு ஃபிலாசபிக்கலில் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சில மருந்து இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஒன்று நிறைய இருக்குது அப்படின்னு நம்பிக்கை தர சில மலர் மருந்து இருக்குது. அதை கொடுக்க அவங்க மனசு மாறும். அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க, அதை நோக்கி போவாங்க. அது சில பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் கல்யாணம் தடங்கலாகும். அது எதனாலன்றது பார்க்கணும். 7ஆம் வீட்டில் என்ன இருக்குது, 5ஆம் வீட்டில் என்ன இருக்குது, அது எந்த கிரகம் தடை பண்ணுதுன்றதை பார்த்து அதுக்கான மலர் கொடுக்கும்போது அதுவும் கிளியர் ஆகிட்டு கல்யாணம் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர். ஏன்னா திருமண வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா ஆசைப்பட்டது கிடைக்கல, அப்படியே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் அதில் வாழ முடியல. இன்னொன்று வந்து அரேஞ்ச் மேரேஜ் கூட சரி, அதுலேயும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்காது. இப்போ வந்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? பிஸ்னஸ் எப்படி இருக்கும், இல்லை பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், அது சம்மந்தமாக? பிஸ்னஸ் வாய்ப்பு சூப்பராக இருக்குது சார். மகரத்தில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, முக்கியமாக 35 வயசுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். ஆமாம், மகர ராசிக்கு வாழ்க்கை 35க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். எந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 35 வயசு வரைக்கும் இல்லை 36 வயசு வரைக்கும் அவங்களோட இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் ஜாக்பாட். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற பல தொழிலதிபர்கள் மகர ராசி லக்னம் தான். அவங்க ஒய்ஃபெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இவங்கலாம் லக்கின்ட்டு. ஏன் லக்கினா அவங்க கஷ்டப்படுற காலத்தில் கூட இருந்தாங்க. அதனால இன்றைக்கி நல்லா இருந்தாங்க. அதுதான், இதுதான் பாடம். இப்படி தான் ஒவ்வொரு ராசி லக்னம் ஒர்க் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டா ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸ் வந்து சூப்பராக வளரும். இவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வளரும். ஏன்னா பிஸ்னஸ் வளர்றது ஒரு பக்கம், நம்ம பாக்கெட்டில் காசு வரணும்ல, அதுவும் நல்லா வளரும். அதுவும் 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இது வளரும்.
ஸ்டில் யாராவது அப்படி இல்லை, எனக்கு நடக்கலை, பிஸ்னஸ் செட் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா ஜாதகம் தான் தனியாக பார்க்கணும். ஏன்னா ஏதோ ஒரு கிரகம் ஏதாவது தடை பண்ணணும், அது என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணணும். ஓகே. முதலீடு எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க? முதலீடு வந்து இவங்க வந்து நிலம் ராசி, ஆனால் இவங்களுக்கு நீரும் வேலை செய்யும். இதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஆடு முதல்ல மாதிரி கலந்து தான் இருக்கும் உருவம். இவங்க வந்து நிலத்துலையும் வாழ்வாங்க, நீர்லேயும் வாழ்வாங்க. இவங்க வேலை செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷிப்பில் வேலை செய்வாங்க, ஆயில் ரிக்கில் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி வேலை செய்வாங்க. இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா இவங்க நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம், நகையில் பண்ணலாம். அகெயின் அது ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகரத்தில் திருவோணம்னா நீங்கள் திருவோணம் பாருங்கள், எந்த திருவோணம் வேணால் கூப்பிட்டு கேளுங்க, அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அந்த பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துங்களுக்கு குணம் மாறும். அதனால் மகர ராசி நல்லா இருக்கணும்னு திருவோணம் எல்லாம் போயிட்டு சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு திருப்பி தரலன்னு வந்து அழக்கூடாது. அது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கட்டத்தை பொறுத்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து மாறும். பொதுவாக நல்லா இருக்கான்னா பணம் போட்டால் வளரும், நல்லா இருக்கு. எதில் பணம் போடணுன்றத ஜாதகம் பார்க்கணும். ஓகே. உடல்நிலையும் கடனும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருக்கும் உடல்நிலை? அதான் சார், இந்த 7-8 வருஷம் வந்து அவங்களுக்கு உடலில் வராத பிரச்சனையே இருந்திருக்காது. அதான் மகர ராசிக்கு வந்து உடம்பு போட்டுரும், டக்குன்னு குண்டாயிடுவாங்க, ஒபிசிட்டி இஷ்யூ வரும், கொலஸ்ட்ரால் இஷ்யூ வரும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ. கால் வலி எப்பவுமே இருக்கும், அதாவது இந்த தொட வலிலாம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அந்த உடல் உபாதைகள்லாம் ரொம்ப கம்மியாகும். இப்போ வந்து ரொம்ப தாராளமாக கம்மியாக இருக்கும். அப்படி கம்மி ஆகலை அப்படின்னா இப்போ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, டாக்டரை பார்த்து எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலே போக பிடிக்கல, மாத்திரை போடவே பிடிக்கல, மாத்திரை போடாமல் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ கல்யாணத்துக்கு இப்போ வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான் கல்யாணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்துக்கான வாய்ப்பையும் ஜாதகத்தில் பார்க்கலாம். இப்போ மருத்துவத்துக்கான வாய்ப்பு, உடல் சரி பண்ணுறதுக்கான சூப்பரான நேரம். இந்த டைமில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணால், டாக்டரை கரெக்டாக பார்த்தாங்கன்னா ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இந்த பேர் அமைப்பில் வரோன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி டாக்டருக்கும் சொல்ல முடியும். அந்த பேர் அமைப்பு நம்ம எந்த டாக்டருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல, பட் ஒரு ஜாதகம் பார்த்து இந்த பேரில் வர டாக்டரை போய் பார்த்தா உடல் சரியாகுன்றதுலாம் அப்படியே இருக்கு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும், அது சூப்பர். அது பேரியல் ஜோதிடத்தில் வரும். பேரியல் ஜோதிடத்தையும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் கலந்து சொல்லுவோம், அது சூப்பராக வேலை செய்யும். அது சூப்பரு. இது மெடிக்கலுக்கு. கடனும் அதே மாதிரி தான். கடனும் இவங்க இந்த 7-8 வருஷம் அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பயங்கரமாக கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, வேலை செய்கிறவங்களும் வாங்கி வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப பயங்கரமாக வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கம்மியாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சார். ஓகே, நல்லது. பரிகாரம் மட்டும் சொல்லுங்களேன். பரிகாரம்னா இவங்களுக்கு வந்து சிவபெருமான், அம்பாள் சிவபெருமான் வழிபாடு நல்லது. ரங்கநாதர் ரங்கநாயகி பரிகாரம், அது இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான்லாம் உள்ளே வரப்போகிறாரு. ரங்கநாதர் ரங்கநாயகி பரிகாரம் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். சிவபெருமான் கூட ஒரு பாம்பு கொடை இருக்கிற மாதிரி இருக்கிற சிவபெருமான் வழிபட்டால் நல்லது. திருப்பாம்புரம், நாகேஸ்வரம், காளஹஸ்தி, இந்த மாதிரி சர்ப்பம் சம்பந்தமான சிவன் கோவில்கள் வழிபாடு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதாவது சனிக்கிழமைகளில் குளிகை நேரத்தில் போய் வழிபட்டாங்க, இல்லை ராகு காலத்தில் போய் வழிபட்டாங்கன்னா இன்னும் சிறப்பு. அன்னதானம், எள்ளு சாதம் அன்னதானம் கொடுக்க இவங்களும் வாழ்க்கை சிறப்பாக முன்னேறுவாங்க. ஓகே சார், ரொம்ப நல்லது, நன்றி.